friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மேங்கோ கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோங்க. இது வந்து டேஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மேங்கோ கேசரி செய்யிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யணும்ன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து முந்திரி திராட்சை நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் முந்திரி போட்டுக்கிறேன். இது லைட்டா ப்ரௌன் கலர் வரும்போது திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே திராட்சை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இது வந்து வேற பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ இது தனியா எடுத்து வச்சிடுவோம். இது கூடவே இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் மிதமான தீ வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து இல்லைன்னா கருகிடும் ரவை வந்து. இது நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ அதே கடாயை எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 3.5 பங்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா கேசரி வந்து நல்லா சூப்பராக வரும். நான் வந்து இப்போ மாம்பழம் கேசரி செய்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு வந்து மாம்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2.5 கப்பு வந்து இது கொதிக்கட்டும். இது கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடுறதுனால அந்த டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா கட்டி பட்டுரும். இது 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவை வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நான் மாம்பழம் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ரவை வந்து 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தோம். நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்புக்கு 1.25 கப்பு சர்க்கரை எடுக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுமே நல்லா கொஞ்சம் லிக்விட் ஆகும். பாருங்கள், சர்க்கரை கரைய கொஞ்சம் நல்லா லிக்விடாக வரும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அது ரவையோடு நல்லா மெர்ஜ் ஆகணும். பாருங்கள், இப்போ சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம மாம்பழம் அரைச்சி வச்ச மாம்பழமும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம மாம்பழம். பாருங்கள், இப்போ இதையும் சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம மாம்பழமே நல்லா ஒரு கலர் கொடுக்கும், எல்லோ கலரு. நீங்கள் இன்னும் கலர் வேணும்னா நீங்கள் இது குங்குமப்பூ இருந்தால் அதை வந்து பாலில் ஊற வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டும் இருக்கும், கலரும் கொடுக்கும். பாருங்கள், இதுவே நல்ல ஒரு கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுடலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கரைஞ்சி நல்லா சூப்பராக லிக்விட் ஃபார்முக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது கொஞ்ச நேரம் கலக்கி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி கேசரி சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி மாம்பழம் கேசரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே இன்னொரு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்மளுடைய மாம்பழம் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.